2 days பேக் நான் டுவலிங்கோல 1000 days ட்ரீ கிராஸ் பண்ணியிருந்தேன். என் லைஃப்ல நான் 1000 days ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்கேன்னா அது இதுதான். இது ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு எதனா ஸ்வீட் பண்ணலான்னு தோணுச்சு. எத்தனை பேருக்கு ஷின்சான் பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப்ல பர்டிகுலரா அந்த எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது அதுல அவன் புடிங் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி அப்போ அதையே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்கெட் புடிங் தான் ட்ரை பண்ணேன். கெமிஸ்ட்ரி லேப்ல எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்களோ அதே தான் நான் இன்னைக்கு கிச்சன்லயும் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ப்ராசஸே சர்க்கரையும் தண்ணியும் பேனில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை தேன் கலருக்கு கொண்டு வரணும். நான் சர்க்கரையை கொட்டி தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த கலர் வரவே இல்லை. என் அம்மா சொன்னாங்க, நீ அதிகமாக தண்ணி ஊற்றிருப்பியா காணும், அதனால தான் அந்த கலர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிமெண்ட் மிக்ஸ் பண்ணும்போது அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா எக்ஸ்ட்ரா மண்ணு போடுவாங்களா, அதே போல் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரையை கொட்டினேன். கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகி சர்க்கரை கட்டி ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். அப்புறம் தோணுச்சு, நான் வச்சிருக்கிற இந்த பச்சை கலர் பேனில் அந்த தேன் கலர் தெரியலையோ என்னமோ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சில்வர் பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அந்த சில்வர் பாத்திரம் தீஞ்சு போச்சு. அப்புறம் திருப்பி அகெயின் இந்த பச்சை கலர் பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். என்ன பண்ணாலும் எனக்கு இந்த கலர் வரவே இல்லை. என்னடா இது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்னோட விஞ்ஞான மூளைக்கு வேலை கொடுத்து கடைசியாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். கொஞ்சமா, அதாவது இத்தனோண்டு பக்கத்தில் காஃபி பவுடர் இருந்துச்சா, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அழகாக அந்த தேன் கலர் வந்துருச்சு. அப்போ ஆப்வியஸாக டிஷ்ஷு சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எல்லா ப்ராசஸையும் முடிச்சு கடைசியில் அதை பிளேட்டில் கொட்டி பார்த்தா அழகா க்யூட்டாக ஜிகிலியா ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதில் அழகாக 2 பிஸ்கெட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் இந்த கிண்ணத்தப்பம் இருக்குல்ல, அது ஒயிட் கலரில் இருக்கும். இது இந்த கலரில் ஒரு கைண்ட் ஆஃப் கிண்ணத்தப்பம். ஆக மொத்தத்தில் நான் புட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 2 பாத்திரத்தை தீச்சது மட்டும்தான் மிச்சம்.